ஆடா பாவிங்களா, யார்ரா நீங்கள், எங்கேருந்துடா வரீங்க? இன்றைக்கி தாங்க எனக்கு ஒரு ஷாக்கான நியூஸே தெரியும். என்ன தெரியுமா? சும்மா அந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு பார்ப்பாங்கள்ல, அனலைட்டிக்ஸ். இன்றைக்கி தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்து சொன்னாங்க. நான் கூட அதை இவ்வளோ நாள் கவனிக்கல. என்னென்னா, நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வந்துட்டு 57.9 சம்திங் பர்சன்டேஜ் பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 48% தான். உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று வேணாவாப்பா? ஸ்டோரி வந்து ஒருத்தங்க எடுத்தோடனே ஸ்டோரிக்குள்ளே போகிறாங்கங்கிறதுக்காக அதுக்காக வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்ப்பீங்களா? சரி, பாருங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா கேளுங்க. லைக்கும் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. வாழ்க வளமுடன். குட்டி ஸ்டோரியில் ஃபஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம டே வந்துட்டு செம்மையாக காண்டாயிருப்பான். ஏன்னா க்யூட்டாக நம்ம ஹேண்ட்ஸமான ஹாட்டான மாஃபியா வந்து உட்காந்துருப்பார்ல நம்ம டேயை பார்க்கறதுக்காக. சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேயவே ரசிச்சுட்டே உட்காந்துருக்க. நம்ம டேயும், என்ன என் மூஞ்சில் எதுவும் எழுதி ஓட்டியிருக்கா? சும்மா பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. மாஃபியா தானே? இப்படிதான் இழிச்சிட்டே இருப்பாங்களா? ஊருன்னே இருக்க மாட்டியா நீ? சரி, இழிச்சிட்டே தான் இருக்கான். இவன் வேற மாஃபியாவான். இவனை பார்த்து வர எல்லாம் பயந்து சாவுறானுங்க. இவனை பார்த்து என்னோடய ஹாஸ்பிட்டல் எம்டி பயப்படுறாங்க பாரு. அத்தனை நினச்சாதான் எனக்கு செம்மையாக காண்டாகுது. நீ நான் அவ்வளோ பெரிய ஆளா? என்ன கேட்குறேன்? அவ்வளோ பெரிய ஆளா நீ? மூஞ்சியும் முகரையும். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஃபீல் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறான். என்ன பேபி பண்ணுறது? நான் ஒன்று கூப்பிட்டுட்டே தான் இருந்தேன். சொந்தமாக ஹாஸ்பிட்டலே கட்டி வச்சுருக்கேன். நீ வரமாட்ற. இதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட ஒரு 1/2 hour கழித்து நல்ல நேரம் தான். நீ வந்தானா டைரெக்டாக போய் நம்ம அப்படியே திறப்பு விழாவை கொண்டாடிடலாம். என்ன, கால் பண்ணி சொல்லவா? என்னோடய பாடி கார்ட்ஸ்க்கெலாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேக் அப்படியே செம்மையாக காண்டாகுது. இங்கே பாரு, பெரிய மாஃபியாவார் இல்லை மண்ணாங்கட்டியார், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் வரமாட்டேன். நீ என்ன பெரிய இவன்? நீ என்ன எனக்கு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறது? அங்கே என்ன நான் வந்து ஒர்க் பண்ணுறது? முடியாது. நான் ஏன் அப்படி பண்ணணும்? நான் இங்கே தான் எம்ப்ளாயாக இருப்பேன். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய ட்ரீம் ஜாப் இது. நான் இங்கே தான் இருப்பேன். என்னோடய சொந்த உழைப்பில் தான் நான் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுவேன். ஒரு கிளினிக்னாலும் ஓப்பன் பண்ணுவேன். சரியா? நீ ஆளும் மூஞ்சி எப்போ பாரு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இன்னும் டென்ஷன் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறான். பார்த்தா அப்படியே பாக்ஸ் நிறைய ஸ்ட்ராபெரிஸ். அப்படியே நம்ம டேக்கு வந்துட்டு மைண்டு மாறுது. ஸ்ட்ராபெரிஸ் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டே, ஐயோ சும்மாறா, வெளியே சமாளி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டு முறைக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு, என்னடா என்னோடய க்யூட்டான ஸ்ட்ராபெரி பையா, ஸ்ட்ராபெரி சாப்பிட்ணும் போல் இருக்கா? இந்த க்யூட்டான ஸ்ட்ராபெரி லிப்பில் அப்படியே அந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிட்றப்பப்பா, அடடா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்துட்டு, சும்மா இரு நீ, இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து க்யூட்டாக எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வச்சு கண்ணி எடுக்காமல் அதை ரசிச்சுட்டே இருக்கோம். ஐயோ எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான். ஆஹா, சே, முயலையே தோத்துரும் போலையே, என்ன அழகாக சாப்பிட்றான், எவ்வளோ அழகா க்யூட்டா, அடடடா அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்ருக்க நம்ம டேயும். என்ன உனக்கு வேணும்னா எடுத்து சாப்பிடு, எதுக்கு என்னையே பார்த்துட்டே இருக்க? நீயும் வாங்கிட்டு வருவ, நீயும் திங்கிறத பார்த்துட்டே இருப்ப. திங்க விடு, எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு க்யூட்டாக சாப்பிட நம்ம ஜங்குக்கும் அப்படியே பார்த்து சிரித்து அப்படியே ரசிச்சுட்டே, ஆடா என்னோடய க்யூட்டான ஸ்ட்ராபெரி பையா, இத்தனால தான்டா நான் விழுந்து விழுந்து போகிறேன் உங்ககிட்ட. என்ன பண்ண, என்னால் எந்திக்கவே முடியலை. இங்கே பாரு, உனக்கு கவிதை ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுக்காக சும்மா என்னை சாவடிக்காத, சரியா? மாஃபியா தானே? ஏதோ வைரமுத்து ரேஞ்சுக்கு கவிதையாக பேசுகிறது கூட கவிதை மாதிரி தான் பேசுவியா நீ?
விழுந்தேன், எந்திக்க முடியலை. சப்பப்பப்பப்பப்பா என்னால் முடியலை. மண்டையும் சைஸோ. இங்கே பாரு, எங்கேயும் போய் எதுவும் 7:30 கூட்டாத. என்னாலாம் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. டயர்ட் ஆயிடுச்சு. உன் பாடியில் எல்லா பார்ட்ஸ்க்குமே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. இதுக்கு மேலே நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத. தயவு செஞ்சு 7:30 கூட்டாத எங்கேயும் போயிட்டு. மாஃபியா மண்ணாங்கட்டி மாஃபியா நீ. சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா நம்ம ஜங்கு. இதனால் தாண்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பார்த்து என்ன தான் ஊரே நடுங்கினாலும் நீ நடுங்க மாட்றியே. இதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எவ்வளோ பெரிய மாஃபியா. நினச்சா உன்னை தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணுவேன். ஆனால் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே உன்னோட சம்மதத்தோடு நடக்கணும். உன் மனசு கஷ்டப்பட்டுட்டோ, உனக்கு பிடிக்காம வேண்டாம் வெறுப்போடையோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னோட பேபி, என்னோட செல்லம் மனசார முழு சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணும். நானே கனவுல நினச்சிட்ரு. 60ஆம் கல்யாணம் கூட உனக்கு நடக்காது. போகிற பக்கம் பார்த்தா நீ எப்போ மண்டையை போடுவானே தெரியாது. உன்னை எவன் போடுவானே தெரியாது. இதில் அப்படியே அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டே, யாருக்கு தெரியும், ஒரு வேளை என்ன இப்போ நான் போகிறப்ப கூட யாராச்சும் போடலாம், நான் செத்துடலாம். எனக்கு என்ன தெரியும்? யாராச்சும் என்ன கன் எடுத்து அப்படியே என்னோட நெத்தி பொட்டில் வச்சு ஒரே ஷூட் தான் முடிஞ்சேன் நான். அவ்வளோதான். அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நான்? சாவு வந்தால் சாவ வேண்டியதான். அதான் என் லைஃப்பில் தான் உன்னை பார்த்துட்டேனே நான். அந்த சந்தோஷம் போதுமே எனக்கு. அப்படின்னு சொல்ல நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்கு முறைக்கிறான். உனக்கு இவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு அப்படியே பக்கத்தில் எதுவும் இருக்கான்னு பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு சிசர்ஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து சட்டுன்னு அடிக்கிறான். உனக்கு இவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கு தான் மாஃபியா வச்சே வைரம் மஞ்ச கட்டையாச்சே. ஸோ வைரம் மஞ்ச கட்டைக்கு வலிக்குமா? அப்படியே சிரிச்சிட்டே நம்ம டேயோட க்யூட்னஸை பார்த்துட்ருக்க. நம்மகிட்டையும் இங்கே பாரு, இந்த நெகட்டிவாலாம் பேசாத சரியா? இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்களே எனக்கு பிடிக்காது. நீங்களாம் சாக மாட்டா, உனக்கு சாவெல்லாம் கிடையாது. நான் சும்மா சொன்னேன், அதுக்காக நீ இப்படிலாம் பேசுவியா? உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. உன்னை பற்றி தான் ஊர் உலகமே நடுங்குதே. உன்னை யாரும் கொல்லுவா? உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, நீ சாகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான் ஸ்ட்ராபெரி சாப்பிடாம. நம்ம ஜங்குக்கும் அப்போது என்னவனுக்கு என் மேல் காதல் வந்து விட்டதோ அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டே வந்துட்டு அப்படியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உனக்கு லவ் வந்துருச்சோன்னு கேட்டேன். மாமா செத்துருவேன் உடனே பதறியே, அதனால தான். நான் சும்மா சொன்னேன், உடனே லவ் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு என்னை டியூட்டியை பார்க்க விடு. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டே, சரி இருக்கட்டும். எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது நாளைக்கு. நீ வருவன்னு நம்புகிற. ரொம்ப ஆவலோடு காத்துட்ருப்பேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. நீ வந்தனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ வரலனா அது உன்னோட விருப்பம். அதில் நான் தலையிட மாட்டேன். நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே. உனக்கு பிடிச்சா நீ வா, பிடிக்கலைன்னா உன்னோட விருப்பம். அவ்வளோதான். நான் என்றைக்கு என் பேபியை ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வற்புறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டையும், போ எனக்கெல்லாம் பிடிக்கல, நான்லாம் வரமாட்டேன். நான் ஏன் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரேன்? எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. எனக்கு நாளைக்கு டே ஆஃப்லாம் கிடைக்காது. டே ஆஃப் கிடைக்காதா? ஒரு செகண்டில் பேஷண்ட்டெல்லாம் வெளியே அனுப்பிட்டு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கே தர மட்டும் ஆக்கிடுவேன். பைத்தியமா நீ? அப்புறம் என் பேபிக்கு டே ஆஃப் கிடைக்காதுன்னா சும்மாவா? நல்ல வேலை பேஷண்ட்டை வெளியே அனுப்புவேன்னு சொன்னேன். மென்டல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் சும்மா சொன்னேன்.
நான் வரமாட்டேன், நான் நாளைக்கு டே ஆஃப் எடுத்துகிட்டு கூட நான் தூங்குவேன், ரெஸ்ட் எடுப்பேன், ஆனால் உன் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிடுறான். நம்ம டே அப்படியே பார்க்குறான் போகிற ஜங்குக்கையே. ஸோ இவன் ஏன் நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறான், இவன் இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்துட்டு நம்மளை ஏன் வந்துட்டு இவன் நினச்சானா நம்மளை வலுக்கட்டாயப்படுத்தலாம், ஃபோர்ஸ் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாமே. ஆனால் அவன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, டார்ச்சர் கூட பண்ணலை. ஊர் உலகமே இவனை பார்த்து பயப்படுது. ஆனால் என்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் பிஹேவ் பண்ணுறான். நீ கொஞ்சம் கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்க, நல்லவன் தான். ஆனால் நீ பேட் பாய் தெரியுமா. நீ எங்கேயாச்சும் போய் சண்டை போட்டுட்டு வந்து என் உயிரை தான் வாங்குவேன், என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இடியட் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். நம்ம ஜங்குக்கும் டே வருவானா வரமாட்டானான்னு தெரில. பட் அப்படியே காரில் ஏறி அப்படியே போயாச்சு. அப்போது நம்ம ஜங்கு கார்லேயே போயிட்டுருக்க மூன்பின் வந்துட்டு, என்ன பாஸ் ஒரே முகம் ஃபுல்லாக பிரைட்னஸாக இருக்கே, ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு, என்ன அப்படியா, இல்லை பாஸ் பார்த்துட்டு வந்தீங்களே அதான் அப்படி இப்படியான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம மூன்பினும் சரிங்க பாஸ், ஓகே பாஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு பாஸ், கப்புள்ஸ்னால் அப்படி இப்படி தான் இருப்பீங்க, நான் இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாதுல்ல, சாரி 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 அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கும், ஷோ இவன் வேறு, நான் ஊர் உலகத்துக்கே மாஃபியா எல்லாரையும் மிரட்டுறேங்கிறதுக்காக டேக்கிட்டையும் அப்படியே இருப்பேன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சிரிச்சிட்டே வரான். ஓகே, இந்த எபிசோடு இங்கே நான் என் பண்ணிக்கிறேன்.